மக்கள் மன்னனே அன்பாலே அண்ணனே விழாவீரனே பெரியாரின் பேரனே மன்னா மன்னா எங்க உரிமையின் காவல் உங்க விஜய் உயிரன வரனா உங்க விஜய் எளியவன் குரல் தான் உங்க விஜய் தனியால் இல்ல கடல் உங்க விஜய் எளியவன் குரல் தான் உங்க விஜய் தனியால் இல்ல கடல் மக்கள் தானே மன்னர்களை உனக்கு காட்ட வரனா உங்க விஜய் உயிரன வரனா உங்க விஜய் எளியவன் குரல் உங்க விஜய் தனியார் இல்ல கடல் உங்க விஜய் எளியவன் குரல் உங்க விஜய் தனியார் இல்ல கடல் மக்கள் தானே மன்னர்களை உனக்கு காட்ட வரனா உங்க விஜய் நான் வரேன். அவர்கள் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நலத்திட்ட உதவிகளுக்கு இங்கே வந்திருக்கும் அன்பு
தாய்மார்களே, உங்கள் எல்லாருக்கும் வணக்கத்தை தொடங்கி செய்யறதுக்கு ஆற்றல என்ன பண்ணாரு நம்முடைய பகுதி செயலர் உடனே உங்களுக்கெல்லாம் நல்ல பகுதி செயலர் கிடைச்சிருக்காரு. போட்டதும் இந்த பகுதி கழக செயலாளர் அன்புக்கிறைய சகோதரர் ராஜேஷ் அவர்கள் தான். நான் ஏன் புகழ்றேன்னு கிடையாது, வேலை செஞ்சாதான் பொறுப்புன்னு எங்க பொதுச் செயலாளர் சொல்லிட்டாரு. அதனாலதான் நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க போட்ட ஒவ்வொரு ஓட்டும் தலைவருக்கு ஆட்சி செய்த திமுகவை விரட்டி வச்சிருக்கோம். 50 வருஷம் நல்லா பூஜா தூக்கி காலையில விழுந்து பரண்டு ஊர்ந்துட்டானுங்க. ஏன்னா தெரிஞ்சிருச்சு, நிரந்தர முதலமைச்சர் ஒரே ஒருவர் தான். இனி தளபதி மட்டும்தான் நிரந்தர முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்குன்னு தெரிஞ்சனால இதுக்கப்புறம் நம்ம பருப்பு வேகாதுப்பா, நம்ம எல்லாத்தையும் சுரண்டோம், ஒரு சுவிட்ச கூட விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிட்டான். இப்படிப்பட்ட ஆட்சியை ஃபர்ஸ்ட் நடத்தினாங்க திராவிட முன்னேற்ற கழகம். அதுதான் நாங்க எங்க தலைவர் சொன்னாரு, உண்மையாலே அவனுக்கு தீய சக்தி. தண்ணி ஒருத்த படிச்சு வரான், விசில் ஒண்ணு அடிச்சு வரான், தடைய வச்சா உடச்சு வரான் தளபதி. தப்பு நடந்தா உருமு சின்ன, வெற்றி அடைஞ்சா ஒலிக்கு சின்ன, தளபதிக்கே பிறந்த சின்ன விசிலடி. பணத்தை சேர்க்கும் இந்த அரசியலை தேடி சனத்தை காக்கும் ஒரு தலைவன் வரானே. காசை வாங்கி ஒன்ன வித்துடாம வாணி, ஆசைப்பட்ட தமிழ்நாட்டை தரானே. தமிழ் பொங்காமட்டே விழி தூங்காதேடா, இந்த வெங்கை பின் வாங்காதேடா. எத்தனை மன்னனை ஒத்திக்க வச்சவன்டா. நான் தன்னந்தனியாளு நீயால நம்ம பாரு, கொஞ்சம் நவுந்தேன்னா இங்க 8 கோடி பேரு. நரல பாத்து கேட்டு எங்க விசில சத்தம் கேட்டு நல்ல பங்கவான சேலகத்தில் பணியாற்றக்கூடிய ஒரு காவலர், பெண் காவலர், அவர் எனக்கு மிகவும் நீங்கள் நெருக்கமானவர். அவர் சொன்ன ஒரு கருத்தை நான் இங்கு பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். ஆனா எப்பவுமே தலைமைச் செயலர் நாங்கள் போவோம், 11:30 மணிக்கு சிஎம் வருவார், 1 மணிக்கெல்லாம் வெளியே போயிடுவாரு. நாங்கள் ஃப்ரீயா இருந்தோம். ஆனா இன்னைக்கு அப்ப இருக்க முடியலையே. காலையில வந்துடுறாருன்னா 10 மணிக்கு 5 மணிக்கு போறாருன்னா யாருன்னா இவரு, ஏன்னா இப்படி பண்றாரு? அப்ப தொடர்ந்து மக்கள் பணிக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு ஒரு மாபெரும் ஒரு தலைவரை நம்ம போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மேடை பயந்துகிட்டு அந்த அதிகாரத்தை பார்த்தேன். ஆன்லைன்ல போட்டுக்கிட்டு பிரிண்ட் வந்துச்சு, பட்டாளத்துக்கு போக மாட்டேங்க, என்ன காசு கூட கேட்கல, எதுவுமே கேட்க மாட்டேங்க. என்னங்க இல்ல ஆட்சியே மாறிடுச்சுங்க, மேல இருந்து எல்லாம் கீழே எல்லாம் மாறிடுச்சுங்க, ஊழல் என்ற ஆட்சியை நீங்க நடந்து கொண்டிருக்கீங்க இன்னைக்கு தமிழகத்துல சொல்லி உற்சாகப்படுத்தும் போது அவர் சொல்லும் போது அப்படி சந்தோஷப்படுற தாவக கட்சியில இருந்து இன்னைக்கு தலைவர், அதாவது மேல இருக்கக்கூடியவர்கள் மாறிய போது கீழே இருக்கிறவர்கள் ஆட்டோமேட்டிக்கா மாறுவாங்கன்றதுதான் இன்றைக்கு நிதர்சனமான உண்மை. அந்த நிதர்சனத்தை இன்னைக்கு செய்து கட்டி கொண்டிருக்கிறார். அது மட்டுமா, அடுத்ததாக பல காலமாக கடந்த 20 ஆண்டுகளமாக நட்புடன் இருந்த திராவிட முன்னேற்ற கழக நண்பர்களுடன் அந்த நண்பர்களுடன் விலகி வந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தை நம்மளை எல்லாம் வழிநடத்தி செல்கின்ற அந்த தலைவர் ஜோசப் விஜய் அவர்களின் பிறந்த தின விழாவை சீரம் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று நினைத்து தம்பி ஜோசப் அவர்களும் நம்முடைய ஆற்றல் மிக்க மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் ஆட்கே வழியாகவும் இந்த கூட்டத்தை சிறப்பான முறையிலே நடத்த வேண்டும், தலைவருடைய பிறந்த நாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட வேண்டும் என்பதை கேட்டுக் கொண்டதின் பேரில் அதே போன்று இந்த கூட்டத்திலே நம்முடைய கூட்டணி தலைவர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற வேண்டும். அப்படி கேட்டுக் கொண்டதின் பேரில் இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக நான் நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்று, ஆனால் நிச்சயம் வெற்றி பெறுவோம். நான் இருந்த கழகத்தில் கூட மக்கள் எல்லாம் தயாராகி விட்டார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் அப்பொழுது கிண்டல் செய்த அத்தனை கட்சி 75 ஆண்டு காலமாக இருந்தாலும் 50 ஆண்டு காலமாக விசிலடிச்சான் குஞ்சுகள் என்று சொன்னார். நிச்சயமாக என்னுடைய நீங்க தோத்துட்டீங்க, அது கஷ்டமா தான் இருக்கும். என்ன பண்றது, கண்ணை தச்சுக்கோ. எனக்கு சொல்ல கண்ணு, நாங்க அறிவுள்ள கண்ணு வருதுன்றாங்க ராஜா, இதெல்லாம் நாங்க பார்த்துட்டோம். இன்னைக்கு ரொம்ப வெளிப்படைத்தன்மையான ஒரு ஆட்சி நடக்குதுன்னா அது தாவேக ஆட்சி மட்டும்தான். ஏன்னா வெள்ளை அறிக்கை அதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? வெள்ளை அறிக்கின்ற வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருந்தாலும் இன்னைக்கு தமிழ்நாட்டிலே ரொம்ப விமர்சையா இருக்கிற வார்த்தை வெள்ளை அறிக்கைனால இவங்க போனாச்சும் என்னென்ன பண்ணானுங்க, எவ்வளவு ஊழல் பண்ணானுங்க, எந்தெந்த ஸ்கீமுக்கு எவ்வளவு காசை போட்டு எவ்வளவு காசு எடுத்தானுங்கன்னு முழு நம்ம நிதியமைச்சர் கொடுத்தாங்க. அதுதான் ஏன்னா
கூடாதுன்னு சொல்லி ஓரமா கல்யாணம் நடத்துறோம். எதுக்குன்னா அவங்க எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. எங்களை தலைவர் தளபதி அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் நலத்திட்டம் ஒரு வழங்கும் விழாவுக்கு வருகை தந்திருக்கும் கழக தோழர்களுக்கும் கழக தோழிகளுக்கும் அனைவருக்கும் திருவள்ளூர் தென்கிழக்கு மாவட்டம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம கார்த்தி என்ன சொன்னாரு, தலைவர் இருந்தாங்க. நான் ஆர்கே நகரை சேர்ந்தவன் தான். தொகுதின்னு பார்த்தா தேவத்தூர்ல நம்ம 5 ஆண்டுகளாக நல்லா சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறோம். எனக்கு பட்ட பலமா நாங்கள் பேசணும். 55,000 ஓட்டுல நாங்கள் தேவத்தூர் தொகுதியை வென்று நாங்கள் பேசணும். பெரிய அளவில் நாங்கள் எப்படி பண்ணோம்னா எங்களோட கட்டமைப்பு எல்லாமே எங்களோட பொதுச் செயலாளர் தான். அண்ணன் என்ன சொல்கிறோம் அதை தான் நாங்கள் செய்வோம். அதேமாரி நம்ம அண்ணன் கீர்த்தி அண்ணனை பற்றி நிறைய பேர் சொல்லுவாங்க. அண்ணன் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இன்னைக்கு சொல்லுவார், கீர்த்தி அண்ணா நானா கீர்த்தி அண்ணன் சொல்கிறீங்களா. இன்னைக்கு அண்ணன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக பேசினாரு. எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கும் பேசினாரு. படிச்சு வரான் விசில் ஒண்ணு அடிச்சு வரான் தடைய வச்சா உடச்சு வரான் தளபதி. தப்பு நடந்தா உருமு சின்ன வெற்றி அடைஞ்சா ஒலிக்கு சின்ன தளபதிக்கே பிறந்த சின்ன விசிலடி. காவலன் கையில் எங்க விசில் சேரும், திருடங்க கையில் சேர்ந்திருக்காது. யார் அடிச்சாலும் கொண்டாட்ட சத்தம்.